மூச்சு பேச்சுன்ற அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். ஸோ போன சண்டே வந்து வீடியோ கொஞ்சம் டிலே ஆயிருக்கும், மன்னிச்சுக்கோங்க. சாம்சங்லேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மேக்கப் டப்பா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேக்கப் டப்பா பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எத்தனை லேடிஸ் இந்த மேக்கப் டப்பாவை பார்க்கணும்னு நினச்சி கிளிக் பண்ணீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது மேக்கப் செட்டுன்னு கிடையாது, ஒரு மேக்கப் கிட்டும் கிடையாது, ஒரு காம்பேக்டும் கிடையாது. ஆக்சுவலாக சாம்சங்லேருந்து லான்ச் பண்ணியிருந்த Z Flip அப்படின்ற இந்த மொபைலை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வழக்கம்போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேரை போட்டு விட்ருங்க, ஏன்னா இப்படிலாம் ஒரு ஃபோன் வந்துருக்குன்னு அப்படியே தெரிஞ்சிடும். ஸோ லேடிஸ் யாருன்னா 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மேக்கப் டப்பா அப்படின்னு நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் போட்டு விட்ருங்க, ஏன்னா அவங்களும் இதே மாதிரியா வந்து உங்களுக்கு ஒரு ஜாலி தானே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி 3 ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற இருக்கும், அதை சூஸ் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாம்சங்லேருந்து சாம்சங் ஃபோல்டு அப்படின்ற இந்த மாடல் லான்ச் பண்ணாங்க. ஆக்சுவலாக இது ஒரு டேப்லெட் சைஸில் இருக்கும், மடக்குனா ஒரு மொபைல் சைஸ் வரும். இதில் வந்து பேக்கில் வந்து 3 டிஸ்பிளே, சென்டராக ஒரு அந்த மடங்குற மாதிரி இந்த பக்கம் ஒரு டிஸ்பிளே இருக்கும். இப்படி தான் வந்து இதை லான்ச் பண்ணாங்க. பட் இதை ஈடு கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த சாம்சங் ஃபோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.8 வரைக்கும் லேக்ஸ் வரைக்கும் இதோட ரேட்டு, ஓகேங்களா. பட் இப்படி இருக்கக்குள்ள இதை நிறைய பேர் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிச்சு இப்படி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபுல் சைஸ் ஃபோன்னா இப்படி மடிச்சிக்கலாம், நம்ம இப்படி மடிச்சிக்கலாம். ஃபோன் இப்படி இருக்குன்னா இப்படி மடிச்சிக்கலாம். அந்த டேப் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி மடிச்சிக்கலாம். பட் இது வந்து இப்படி இருக்குன்னா இப்படி மடிக்கலாம். இதுதான் இந்த Z Flipஓட ஸ்பெஷாலிட்டி. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே லான்ச் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்மளால ரிவ்யூலாம் போட முடியாது, மேபி தெரியல. இதில் கொடுத்துருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் ஃபோல்டில் யூஸ் பண்ணதை விட இதில் கொஞ்சம் ஹையாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஃபோல்ட்னஸ் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் வரைக்கும் தாங்கும் அப்படின்றாங்க. ஒரு நாளைக்கே ஒரு 100 தடவை யூஸ் பண்ணினா கூட ஒரு 3 வருஷம் வருது. இது வந்து மொத்தம் 300 மில்லியன் ஃபோல்ட்ஸை வந்து இது தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 300 மில்லியன்னா கூட ஒரு நாளைக்கு 100 தடவை திறந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வரும். மேக்ஸில் கொஞ்சம் வீக்கு, ஸோ தப்பாச்சு, ஒரு 3 வருஷம் வரும். 3 வருஷம் யார் தான் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுவா? என்ன மாதிரி யாருன்னா யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. 3 வருஷம் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் கொடுத்தாங்க அப்படின்னா 3 வருஷத்துக்குள்ள இவங்களே இன்னும் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எல்லாருமே அதுக்கு மாறிடுவாங்க. ஸோ அதனால தான் இவங்க வந்து 3 வருஷம் வந்து கேரண்டி இருக்கிற மாதிரி அந்த ஒரு டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோன் இப்படி இருக்குது, இப்படி மடக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கேமரா கொடுத்துருக்காங்க. அதுதான் ஃபோனை ஓப்பன் பண்ணுறப்போ பேக் கேமரா. கீழே வந்து ஒரு சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டைம் அண்ட் நோட்டிஃபிகேஷன் காட்டும். இதை வச்சு அந்த பேக் கேமராவே ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி செல்ஃபி கூட எடுத்துக்கலாமா? இதில் எந்த அளவுக்கு தெரியும்ன்றது நமக்கும் தெரியல. மேபி அந்த ஃபோன்லாம் எடுத்து நோண்ட ஆரம்பிப்போம். ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கலான்ட்டு ஃபோன் எடுப்போம். டைம் பார்க்கலாம் அப்படின்னு ஃபோன் எடுக்கக்குள்ளே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுவோம், வாட்ஸ்அப்பில் போவோம், ஸ்டேட்டஸ் பார்ப்போம். ஸோ இப்படியே தான் வந்து ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுறோம். பட் இந்த டிஸ்பிளே இருக்கிறதுனால அட்வான்டேஜ் தான். ஸோ எடுத்தோமா டைமை மட்டும் பார்த்தோமா வச்சோமான்னு இருக்குது. ஸோ இது வேறு லெவலு. அதுக்கப்புறமா இதுலேயே லேப்டாப் மோடுன்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த லேடிஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, காம்பேக்ட், அந்த மாதிரி வந்து அது வந்து அந்த எல் ஷேப்பில் வந்து இதை நிற்க வச்சுக்கலாம். கேமரா இல்லை ஒரு டிக்டாக் வீடியோ அந்த மாதிரி அதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு விற்கிறாங்க. உங்களுக்கு எத்தனை பேர் இதோட ரேட்டு ஒரு 10,000, ஒரு 50,000லேருந்து 70,000க்குள்ளே வச்சா வாங்குவீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திக்கிற வரைக்கும் லவ் யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.